நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் வந்து 4.39 லட்ச கோடிகள். அதுல 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்னு பெரிய பஞ்ச் டயலாக் பேசுறதுக்கோ விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும்ல. நீங்க வாங்கின வருமானத்தையே நீங்க மறைச்சு அதுக்காக அபராதமா 1.5 கோடி இப்பதானே சார் நீங்க போய் கோர்ட்ல கட்டுனீங்க. நீங்க வாங்கின வண்டிக்கே நீங்க வரி ஏய்ப்பு செஞ்சவர் தானே சார் நீங்க. அப்ப உங்ககிட்டயே அந்த ஒழுக்கம் இல்லைன்னா நாளைக்கு நீங்க நடத்தக்கூடிய அரசு கிட்ட அந்த ஒழுக்கத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஏன் இந்த கேள்வியை விஜயை நோக்கி நாம கேட்கிறோம்னா, அவர் மட்டும்தான் நான் தூய சக்தி அப்படின்னு கிளைம் பண்றாரு. இங்க இருக்கிற எந்த கட்சியில இருக்கக்கூடிய எந்த தலைவருமே நாங்க தூய சக்தி அப்படின்னு கிளைம் பண்ணல. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு மேடையில கிளைம் பண்ணிருக்கிறாங்களா? ஏன்னா பிராக்டிக்கல் ரியாலிட்டிய மக்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த அரசு வந்தாலும் கரப்ஷன் அப்படிங்கிற நோயை வந்து முழுமையாக குணப்படுத்த முடியாதுங்க. இட் இஸ் பிராக்டிகலி ரியலிஸ்டிக்லி நாட் பாசிபிள். அது தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லாவே தெரியும். அதை தாண்டி எந்தெந்த கட்சிகள் நமக்கு நன்மை செய்யுது அப்படிங்கறதான் மக்கள் பாக்குறாங்க. உண்மையிலேயே ஊழலை பார்த்து ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா திமுகவோ அதிமுகவோ ஜெயிச்சு வந்திருக்கவே முடியாது. லெட் அஸ் பி வெரி frank and practical about it. அப்ப மக்கள் அதெல்லாம் தாண்டி நமக்கு என்ன செய்யுது ஒரு அரசு அப்படிங்கறதான் நம்ம பாக்குறாங்க.